நான் திருவாரூர் சிவகுமார். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானது என்கின்ற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஐயா, உலகம் தலைகீழ மாறி போச்சுங்க. ஒரு காலத்துல மற்ற நாட்டுகளை பார்த்து நாம வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்ப்போம். அமெரிக்கா அப்படி இருக்குதான், ரஷ்யா அப்படி இருக்குதான், ஜப்பான் அப்படி இருக்குதான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? நம் நாட்டை பார்த்து, இந்திய நாட்டை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் அன்னார்ந்து பார்த்து வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல நாம இருக்கோம். ஏன்னா நாமளும் வல்லரசு நாடுகள்ல ஒண்ணு. ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்க ஐயா. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு காலத்துல எல்லாரும் மாவு அரைக்கிறதுக்கு கொடைக்கல் வச்சுக்குவாங்க, சட்னி அரைக்கிறதுக்கு அம்மிக்கல் வச்சுக்குவாங்க, சமைக்கிறதுக்கு விறகடுப்புல சமைச்சாங்க. அதெல்லாம் அந்த காலம். அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு சொல்வது அந்த காலம். நாம முடி வெட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பாவும் முடி வெட்டினாரு, எங்க தாத்தாவும் முடி வெட்டினாரு. அதாவது சிகை அலங்கார தொழில். அதனால என் பிள்ளையும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குல வழக்கப்படி செய்யக்கூடிய தொழில்களை செய்ததெல்லாம் அந்த காலம். ஆனா இந்த காலத்துல அப்படியாங்க இருக்கு? இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெற்ற தொழிலாளியினுடைய பிள்ளை இன்னைக்கு அமெரிக்காவிலேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது கனடா நாட்டிலேயோ மிகப்பெரிய ஐடி தளத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மாத சம்பளம் 3 லட்சத்திற்கு மேல் வாங்குகிறான் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அவனை வளர்த்த தந்தை கொடுத்த சுதந்திரம் தான். நன்றாக நினைத்து பாருங்கள் ஐயா. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கேரள நாட்டுல இயற்கை பேரிடர் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த வயலூருங்கிற ஊரு அப்படியே முழுக்க முழுக்க சேரா மாறிடுச்சு. ஒரு அடி கூட காலை யாராலையும் வைக்க முடியாது. ஆனா அப்படியேப்பட்ட இயற்கை பேரிடர் நடந்த நேரத்துல இந்திய ராணுவம் அங்க அப்படியே களம் இறங்கி மிகப்பெரிய ஒரு இரும்பு பாலத்தை அமைச்சாங்க. அந்த பாலத்தை அமைச்சது தலைமை தாங்கினவங்க யார் தெரியுமாங்க? மேஜர் சீதா என்கிற ஒரு பெண்மணி. அந்த மேஜர் சீதா என்கிற பெண்மணி தலைமையில 20 மணி நேரத்துல அந்த பாலத்தை அமைத்து 300க்கும் மேற்பட்ட சேற்றிலே புதைந்து கிடந்த உயிர்களை காப்பாற்றினார்கள் என்றால் அந்த மேஜர் சீதா என்கின்ற குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரத்தால் அவர் இராணுவத்தில் சேர்ந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடிந்தது என்பதை யோசித்து பாருங்கள். அதே கேரள நாட்டிலே வயலூரிலே நடந்த அந்த இயற்கை பேரிடரிலே இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த பாவனா என்கின்ற தாய் கூறினார். என்ன கூறினார்? நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த இயற்கை பேரிடரிலே தாயை இழந்த ஏதாவது பச்சிளம் குழந்தைகள் இருந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் தாயாக இருந்த அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறேன் என்று கூறினார். அதற்கு யார் காரணம்? நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த குழந்தையை வளர்த்த தாய் தந்தை கொடுத்த சுதந்திரமே காரணம். இன்னொரு உதாரணத்தையும் கூறுகிறேன், கேளுங்கள். யோகலட்சுமி என்கின்ற பெண் எங்கேயும் இல்லைங்க. அவங்க நம்ம ஊரு பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்துல மாநகராட்சியில கழிப்பிடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கழிப்பிடத்துல சீட்டு கிழிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய குழந்தை தான் யோகலட்சுமி. அவங்க என்ன பெரிய சாதனை செஞ்சாங்க தெரியுமா? 2022ஆம் ஆண்டிலே காமன்வெல்த் என்கின்ற அந்த ஒலிம்பிக் போட்டியிலே சுவிட்சர்லாந்துல நடந்த போட்டி, நவம்பர் மாதம் நடந்த போட்டியில வெயிட் லிப்ட்ல தங்க பதக்கம் வாங்குறாங்க. என்ன பதக்கம்? தங்க பதக்கம் வாங்குறாங்க. இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த பெண்மணி போன் பண்றாங்க, அம்மா தங்கம் வாங்கிட்டமா, சாதிச்சிட்டமா, உங்களுடைய கனவு நனவு ஆயிடுச்சுமா, இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்மளுக்கு முன்னேற்றம் தாமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பூரித்து போன தாய் அழுதுகிட்டே சொல்றாங்க, அம்மா உன்னுடைய அப்பா நேத்து இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. துடிருச்சி போற அந்த பெண்மணி கேட்கிறா, ஏமா நேத்தியே சொல்லலன்னு? நேத்தி நான் சொல்லி இருந்தால் உன்னுடைய கனவுகள்
உன்னுடைய கனவுகள் பலிதமாகி இருக்காது, உன்னுடைய லட்சியம் இருக்காது. அதற்காகத்தான் பொறுத்து கொண்டேன் என்று கூறுகிறார். அந்த பெண்மணி தான் யோக லட்சுமி. அந்த தாய் கொடுத்த சுதந்திரத்தால் தான் அந்த பெண்மணியால் இந்தியாவிற்கும் அந்த பெண்மணிக்கும் பெருமை சேர்க்க முடிந்தது தங்கப்பதக்கத்தின் மூலமாக. ஆகவே கட்டுப்பாடு இருக்கணுங்க, இல்லைங்கள. அது எப்படி இருக்கணும்னா, குழந்தைங்களுக்கு ஆடையில் கட்டுப்பாடு வேண்டும், குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உணவிலே கட்டுப்பாடு வேண்டும், அவர்கள் ஒழுக்கத்திலே கட்டுப்பாடு வேண்டும், நன்றியை சொல்லிக் கொடுக்க பழகி கொடுக்க வேண்டும், வணக்கம் சொல்லிக் கொடுக்க பழகி கொடுக்க வேண்டும், மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை அவர்களிடத்தே சொல்லி பழகி கொள்ள வேண்டும். இப்படி கட்டுப்பாடுகளுடன் கூடிய சுதந்திரத்தை தாங்க கொடுக்கணும். இன்றைய கால பிள்ளைகளுக்கு சுதந்திரம் அவசியமானதே என்பதற்கு தாங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அன்போடு பணிவோடு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் மன்னை ஷேக் அலாவுதீன். இன்றைய தலைப்பு, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதா அல்லது ஆபத்தானதா? இதில் அவசியமானதே அப்படின்னு நாங்கள் பேச போகிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாராட்ட வேணுங்க. முகத்தில் கோவத்தை காட்டக்கூடாது, நண்பர்கள் போல நடந்துக்கணும். பெற்றோரின் நிழலில் வளர்ந்த குழந்தைகள் என்ன வந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் என்ற மனநிலையில் இருந்து விடுவார்கள். ஒரு துன்பத்திற்கே அவங்க கீழே விழுந்துருவாங்க, சோர்ந்துருவாங்க. அப்போ ஒரு வீட்டில் வளர்க்குற செடி உரம், தண்ணி என்ன எல்லாமே கொடுத்து பொத்தி பொத்தி வளர்த்தாலும் புயலில் விழுந்து விடுது. ஆனால் சரியான கவனிப்பில்லாத வளர்க்கும் செடி தானாக தனக்கு தேவையான தண்ணி, உரம், மண்ணில் ஆழமான வேர் ஊன்றி எந்த புயல் வந்தாலும் உறுதியாக நிற்கிதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சிங்கம் போல, சிங்கம் மாதிரி தனியாக கம்பீரமாக நிற்கணும். அப்போ பெற்றோர் என்ற சொல்லில் பிரபஞ்சத்தின் புனிதம், அன்பின் ஆழமும் அடங்கியுள்ளது. இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதுங்க. இது சுயநல பூமி. புகழ்ச்சிக்கு மயங்காதே. நீ மட்டும் அறிவாளி அல்ல, உன்னை ஏமாத்துறவன் உன்னை விட பெரிய அறிவாளி. ஆனாலும் ஒன்றும் தெரியாதபடி நடிப்பான் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு மதிப்பளிங்க. அவர்கள் விரும்புகிறதையும் ஆர்வத்தையும் புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற சுதந்திரம் அளிப்பது அவசியங்க. நீ படித்ததை திறமையாக மாற்று, அந்த திறமையை செயலாக மாற்று, அந்த செயலை ஜெயமாக மாற்று. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உலகம் மிகவும் கடுமையானது என்று பிள்ளைகளுக்கு தெரியணுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் ஒன்றை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் ஒன்றை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேணும். பிள்ளைகள் நிழலில் வாழ வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிமை வாழ்க்கை தான் அமையும். பிள்ளைங்க நிழலில் வாழலாம் அப்படின்னா, அப்போ முதுமையில் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பிள்ளைகளை விட்டு விலகி இருக்க வேணும். எப்படி வளர்த்தாலும் சரிங்க, பிள்ளைங்களை நம்பி இருந்தால் அவமானம் தான் மிஞ்சுங்க. அந்த வகையில் இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதுங்க. பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தாதாங்க தனிமையாக அதுக்கு சுயமாக முடிவெடுத்து நல்ல முறையில் வளரும். எப்போதுமே பிள்ளைங்களை ஆபத்து தனியாக விடக்கூடாது, சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அந்த பிள்ளைங்க தாங்க அது வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து அது குழந்தைகள் பெற்றோர்கள் நிழல்லே வளரனால பார்த்தீங்கன்னா வெளி உலகம் அந்த அளவுக்கு புரியாது. எல்லாம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி போயிடும். இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதே என்ற அணியில் ராஜமன்னார்குடியைச் சேர்ந்த மன்னி ஜாஃபர். எதற்காக சுதந்திரம் கொடுக்க வேண்டும்? நடுவர் பெருந்தகை அவர்களை இன்றைய தலைப்பில் நாம் இன்றைய பிள்ளைகளுக்குன்னு போட்டிருக்கோம். அதை கூட மாற்றி பொதுவாக பிள்ளைகள் நம்ம கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்குன்னு இல்லைங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், அப்பலேருந்தே சரி, குழந்தைகளாகட்டும் அனைவருக்குமே சுதந்திரம் கொடுத்தா வளர்த்தோம். அன்றைய காலகட்டம் வேற. அப்போ எதிரணியர்கள் சொன்னது போல ஆபத்துகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஆபத்துகள் அதிகமாகி விட்டது. ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி அது போல இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்காக சுதந்திரங்கள் நாம் பறிக்கக்கூடாது. இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் கொடுத்தே ஆகணும், கட்டாயம் கொடுத்தாகணும். எதற்காக? அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருதா? எதற்காக? எதுக்குப்பா கொடுக்கணும் அப்படி சுதந்திரம்? கொடுத்தா எல்லாம் கெட்டு குட்டிச்சோறு ஆகிடும்.
எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி ஆயிடுமா? ஏன் நீங்க கட்டுக்கோப்பா வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் தாய் தந்தையினருக்கு சிறந்த ஒரு பேரை எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. 100க்கு ஒரு 10%, 10 பேர், ஒரு 15, ஏன் 20 பேர் வச்சுக்கீங்க. மீதம் இருக்கக்கூடிய 80% பேர் அவ்வளவு பேர் நல்லவர்களாகவே வளர்த்து, அவ்வளவு கட்டமைப்போடு வளர்த்து, சுதந்திரமே கொடுக்காம அவர்களுக்கு கட்டி போட்டு, அவர்களது கைகளை கட்டி போட்டு, அவர்களுடைய அறிவு வளர்ச்சியை கட்டி போட்டு வளர்த்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எப்படி அந்த அளவுக்கு இருக்கா? கிடையாது. நடுவர் பெருந்தகை அவர்களே, சுதந்திரம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் உரியது கிடையாது, அது விலங்கினத்துக்கும் உரியதாகும். மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள், நம்மளுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு அது தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு காணொலியில பாக்குறோம், எவ்வளவு விலங்குகள் எவ்வளவு புத்தி கூர்மையுடன். உலகத்திலேயே புத்தி கூர்மை அதிகமாக உள்ள பறவை என்றால் அது நமது காகம்தான். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கார்கள். நம்ம தான் சொல்லிட்டு இருக்க அது வாயில்லாத பிராணி. 5 அறிவு படைத்த ஜந்து, 6 அறிவு படைத்த மனிதர்கள் செய்யக்கூடாத பல நல்ல வேலைகளை இன்னைக்கு 5 அறிவு படைத்த விலங்குகள் செய்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக இதை சொல்கின்றேன்? விலங்கினத்தையும் மனிதர்களையும் ஏன் ஒப்பிடணும்? இப்பொழுது நடுவர் அவர்களே, யானையை எடுத்துக்கொள்ளுங்கள். யானையை காட்டில் அது பிறந்ததிலிருந்து அதோட வழி தடம், அதோடைய வாழக்கூடிய வாழ்க்கை முறை அனைத்துமே காடுகள்ல தான் இருக்கு. நான் குறிப்பா யானையை சொல்றேன். அது அங்க இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக தனக்கு பிடித்த உணவுகளை அது உண்டு, தனக்கு பிடித்த நீர்நிலைகளில் தண்ணீரை குடித்து விட்டு எங்கு உறங்க வேண்டுமா அங்க உறங்கி தனது இணைகளை தேடி இணை சேர்ந்து பிள்ளைகளை பெற்று குட்டிகளை போட்டு தனது குடும்பத்தை விஸ்தாரமாக்கி கொள்கின்றது. அப்படிப்பட்ட யானையை பிடித்து சர்க்கஸ்களிலும், இப்பொழுது அங்கெங்கே தடை செய்யப்பட்டுள்ளது சர்க்கஸ் விளையாட்டு, அந்த இது விலங்குகளை வைத்து வித்தை காட்டுவது, அது இப்ப தடை பண்ணியிருக்காங்க சொல்றேன். ஒரு காலத்துல இருந்தது. அதன் பிறகு கோயில்களில், விழா காலங்களில், தர்காக்களில், நாகூர் தர்காக்களிலும் யானை ஒன்று இருந்தது. இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. நான் சிறு பிள்ளையில் இருக்கும்போது இருந்தது. அது போல பல வழிபடும் தலங்களில் வைத்திருக்கிறார்கள். அதன் சுதந்திரம் பறிக்கப்பட்டு அதன் கால்களில் விலங்கினை போட்டு அதை ஒரு கட்டமைப்புக்குள் கட்டுப்படுத்தி அங்குசம் என்னும் ஒரு 2-3 அடி இருக்கக்கூடிய ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அந்த பாகன் அவன் இடுகின்ற கட்டளைக்கு தலையாட்டும் பொம்மையாக இருக்கின்ற அல்லவா யானை. அப்படித்தான் நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா? காடுகளில் இருக்கும் பொழுது இருந்த அந்த சுதந்திரம், அந்த சந்தோஷம் எல்லாம் தடைப்பட்டு போனதல்லவா. அப்படித்தான் பிள்ளைகளை அதை போல நாம் காலில் சங்கிலிகளை போட்டு அதை செய்யாது இதை பண்ணாது என்று அவனது மூளையை சிறு வயதிலேயே அவனது மூளையை நாம் மக்க செய்கின்றோம். எப்படிங்க ஒரு பிள்ளை வெளியில போகணும், போடா விளையாடு. இன்னைக்கு இந்த விஞ்ஞான உலகத்துல கைபேசி வந்ததுல இந்த பிள்ளை தெருவுக்கே போறதில்லை. நம்ம தான் அதை பழக்கப்படுத்தணும். நம்ம இருந்த காலகட்டம் வேற. கபாடி விளையாடுவோம், அந்தந்த சீசனுக்கு தகுந்தது போல பம்பரம் விளையாடுவது, பட்டம் விடுவது, மே மாதத்தில் காற்றடிக்கும் பட்டம் விட்டோம், கோழி குண்டு விளையாண்டோம். உடல் இன்றும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு காரணம் ஓடி ஆடி விளையாண்ட அந்த விளையாட்டுகள் தான். இன்று எல்லாம் மறந்து ஆகிவிட்டது பிள்ளைகளுக்கு. விஞ்ஞான வளர்ச்சி, அதற்காக நம்ம அதை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது நண்பர்கள். எனது பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். பள்ளி விடுமுறையில் வெளியே செல், விளையாடு, ஓடு, ஆடு, கீழே விழு, மண்டை அடிப்படும், படட்டும். அடிப்படாமல் எல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது? இருசக்கர வாகனம் ஓட்டணும், ஆசை இருக்கு, ஓட்டு, கீழே விழுணும், விடு. நானும் விழுந்தேன், எழுந்தேன். உந்து வண்டி ஓட்டும் பொழுது விழுந்து எழுந்தேன். இன்னைக்கு இருசக்கர வாகனம் ஓட்டிக்கிறேன். அப்படிதான் ஒன்னு கத்து கொடுக்கணும். அதை செய்யக்கூடாது, அது செய்தால் தப்பு, இது செய்தால் தப்பு என்று அவன் சுதந்திரத்தை பறிக்கும் பொழுது அவனது மூளை வளர்ச்சியை நாம் தடை செய்கின்றோம். அதான் முக்கியம். இங்க ஒரு உதாரணத்துக்கு யானையை சொன்னேன். அந்த யானைக்கு மதம் பிடிக்கிறதே ஏன்? சரியான நேரத்தில் இணை சேராமல் நாம் அதை கட்டுப்படுத்தி பல விசேஷங்களில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க காரணத்தால் மதம் பிடிக்கின்றது. இதுவே காடில் இருக்கும் பொழுது அதற்கு தெரியும் எந்த நேரத்தில் இணை சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியா இணை சேர்ந்து விடும். ஏன் நாயை எடுத்துக் கொள்ளுங்கள். யானையை அனைத்து வீட்டிலும் வளர்க்க முடியாது. கேரளாவில் வளர்க்கிறார்கள் செல்ல பிராணியாக.
நம்ம அத்தனை பேருமே அதை வாங்கி வளர்த்து விட முடியாது. அதற்கான இடவசதி கிடையாது, பண வசதி கிடையாது. அதே போல வீட்டில் வரக்கூடிய செல்லப்பலா நாய் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாய், ஒரு நாய் ஒரு வீட்டில் தெருவில் விட்டு வளர்க்கிறார்கள். சுதந்திரமாக தெரிகின்றது, சுதந்திரமாக வருகின்றது, எதுவும் செய்வதில்லை யாரையும். யாரும் அதை துன்புறுத்தினால் கடிக்க பாயும், அது குறைக்கும், அவ்வளவுதான். இது வீட்டில் 24 மணி நேரம் கட்டி போட்டு வளர்க்கிறார்கள் நாய். அந்த நாயை பாருங்கள், அதனிடம் கோபம் உச்சத்தில் இருக்கும், கொடூரமான குணங்கள் வரும். ஏன் தெரியுமா? சுதந்திரம் கிடையாது. எப்பொழுது அவிழ்த்து விடுவார்கள் என்று தான் நிற்கும் தெருவில் கூட. அந்த கோபத்தை வீட்டுக்கு வருபவர்கள் தொடையில் காட்டும், கால்களில் காட்டும், கையை விழுந்து பிராண்டும், கடித்து வைக்கும். இருப்பதே 25 கிலோ உடம்பில் சதை என்றால் அதில் 1/4 கிலோ கறியை எடுத்து விடும். ஏன் இந்த கொலவெறி? கட்டி போட்டு அதை வளர்த்தக்கூடிய காரணத்தினால்தான். சுதந்திரம் கிடையாது. இப்படி கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், அனைத்திற்குமே சுதந்திரம் மிக மிக அவசியம். ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பாடு தேவை. ஆபத்தானது தான், இன்றைய காலகட்டத்தில் ஆபத்தானது தான். நாங்கள் இல்லைங்கள, அதை மட்டும் நம்ம அந்த நேரத்தில் கட்டுக்கோப்பா வச்சுக்குவோம். அதை செய்யாத, இது சரி இது தவறு என்று பெற்றவர்கள் சிறு வயதிலேயே பெற்றெடுத்த பிள்ளைக்கு 5ல் விளையாதது 50ல் விளையாது என்று ஒரு விஷயம் சொல்லுவார்கள். அது என்ன? 5 வயதில் ஒருவனுக்கு சொல்லி புரிய வைத்தால் தான் உண்டு. 50 வயசு ஆகிவிட்டால் புரியாது. இறக்கும் வரை அவன் அப்படியே தான் இருப்பான். அதுதான் 5ல் விளைவது 50ல் விளையாது என்று சொன்னார்கள் பழமொழி. உண்மைதான் அது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயதிலேயே நாம் அனைத்தையும் சொல்லிக் கொடுப்போம். இது சரி, இது தவறு, இது தவறு, இதை செய், இதை செய்யாது என்று சொல்லிக் கொடுத்தால் ஏன் இந்த ஆபத்து வருகின்றது என்று கேட்கின்றேன். முதலில் நடைமுறையில் பெற்றவர்கள் சரியாக இருந்து ஒரு பிள்ளையை பேணி காத்து அவனை வளர்ப்பது, அது ஆபத்தான பாதையில் போகின்றதா, அவசியமானதற்கு தேவைப்படுகின்றதா என்று தெரிந்துவிடும். அதுதான் முக்கியம். இங்கே தலைமையே சரியில்லாத போது கீழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி சரியாக இருப்பான்? அப்படிதான் நடுவர் அவர்களே. அதனால் இன்றைய பிள்ளைகளுக்கு, என்றைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதே, அவசியமானதே, அவசியமானதே. இன்றைய இளைஞர்களுக்கு சுதந்திரம் மிகவும் அவசியம் என்று என் வாதத்தை வைப்பது மூலம் இன்றைய இளைஞரின் தேவைக்காக குரல் கொடுப்பதில் பெருமை கொள்கின்றேன். சுதந்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் வளர மாட்டான். வளராத மனிதனால் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியாது. விதைத்தால்தான் முளைக்கும், முளைத்தால்தான் வளரும் என்பது பழமொழி. ஒரு பறவை தன் குஞ்சுகளை அன்போடு வளர்க்கிறது, புழுக்களை பிடித்து வாயில் வைத்து ஊட்டுகிறது. ஆனால் ஒருபோதும் அந்த குஞ்சுகள் தானாக புழுக்களை தேடி கொத்தி உண்ண தெரியாமல் என்றென்றும் அழகை திறந்து பிறர் ஊட்டும் உணவை எதிர்பார்த்து வாழாது. ஒரு நாள் சுதந்திரமாக உணவை தேடிக்கொள்ளும். பறவைகளை கூண்டுக்குள் வைத்து வளர்ப்பதன் மூலம்தான் கழுகுகளிடமிருந்தும் வேடர்களிடமிருந்தும் பாதுகாக்க முடியும் என்று கூண்டுக்குள் வைத்து வளர்ப்பதை காட்டிலும் பறவையின் குணம் பறப்பதற்காக தான். அதை பறக்க விடுங்கள். வேடர்கள் கழுகுகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு வெற்றி என்னும் விண்ணை தொடும். கழுகு தன் குஞ்சுகளை மலைகள் உச்சியில் இருந்து தள்ளிவிடுவது அது சிறகு விரித்து பறப்பதற்காக தான். சுதந்திரமாக தன் சிறகுகளை விரித்து ஆகாயத்தை சுற்றி வரதான். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை தூற்றுவோர் தூற்றிடனும் சுதந்திரம் அதற்கு அவசியமே. நாகத்திற்கு நச்சு அவசியம் போல், பட்சிக்கு அழகு அவசியம் போல், பசுமாட்டிற்கு கொம்புகள் அவசியம் போல், நமக்கெல்லாம் பொய்மை அவசியம் போல் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியம் என்பேன். பெற்றோர் கட்டுப்பாடு கடுமையாக இருந்தால் பிள்ளைகள் பொய் சொல்ல கத்துக்குவாங்க. புரிதல் இருந்தால் உண்மையை பேச கத்துக்குவாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் ஒருபோதும் அழிவு ஏற்படாது. மாறாக அவர்களை வழிநடத்த மறந்த பெற்றோர்களால் தான் அழிவுக்கான காரணம் ஏற்படும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய இளைஞர்கள் இது என் வாழ்க்கை என்று சொல்கின்றார்கள். அது சரிதான். குடும்பம், சமூகம், பிறருக்கு தீங்கு இல்லாத தனி மனித பொறுப்புடன் கூடிய சரியான திசையுடன் பயணிக்கும் சுதந்திரம். சுதந்திரம் என்பது மிருகம் போல செய்ய நினைப்பதெல்லாம் செய்யலாம் என்ற திசை தெரியாத பயணம் செய்வது இல்லை. செய்யக்கூடாததை தானாகவே தவிர்த்து திசையுடனான வெற்றி பயணம் என்று இன்றைய இளைஞர்கள் நன்கு அறிந்து உள்ளார்கள். ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு தனக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் பொறுப்புடன் நடக்கும் பெற்றோர் கொடுக்கும் சுதந்திரம் மிகவும் அவசியமானதே என்று பதிவு செய்து
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானது. அதாவது சுதந்திரம்னா ஆரோக்கியமான சுதந்திரமா இருக்கணும். அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். சுதந்திரம்னு சொல்லிட்டு அவன் பையன் வந்து செல் வாங்கி கேட்குறான், வெளியில் சுற்றுறேங்கிறான், நண்பர்களோட போகிறேங்கிறான், பாக்கெட் மணி கேட்குறான், அப்படின்னு கொடுக்குற சுதந்திரம் இல்லை. ஆரோக்கியமான சுதந்திரமாக இருக்கணும். அதை மாதிரி கொடுத்ததுனால தான் இளம் நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரனுக்கு அவங்க வீட்டில் கொடுத்த அவங்க பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள்லாம் கொடுத்த அந்த ஒரு சுதந்திரம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய நீச்சல் வீரராக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் எடுத்துங்க, சச்சின் டெண்டுல்கரே எடுத்துங்க. 10th படிக்கிறதுக்கு முன்னாடியே கிரிக்கெட்டில் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ரிட்டையர்டும் ஆகிட்டாரு. அப்போலாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரத்தினால இன்னைக்கு நம்ம சரித்திரத்தில் பேசக்கூடிய எத்தனையோ பேர்களை நம்ம உதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை மாதிரி கொடுக்கணும் சுதந்திரன்ட்டு. ஏன்னா இப்போ எதிரணியில் உள்ளவங்களாம் சுதந்திரம் கொடுக்கறதுனால தவறான வழியில் போகிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இன்னும் நான் யாருடைய பதிவும் கேட்கல, இனிமேல் தான் கேட்கணும். இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு என் மனசுக்கு படுது. அப்படி பார்க்காதீங்க. அதுதான் எப்போதுமே நம்ம நெகட்டிவாகவே போயிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச்சும் வேணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்டா, கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுங்க நல்ல வழியில். அது சின்ன வயசுலேருந்தே இப்போ சின்ன பிள்ளைகளை என்ன சொல்லுவோம், அங்கே போகாத, இங்கே போகாத, அங்கே இது பயமாக இருக்கும் உனக்கு, இருட்டில் போகாத, இப்படியே வளர்த்துட்டு இருந்தோம்னா அவன் பெருசாக போகிறவனே என்ன செய்வான், பயந்துக்கிட்டே இருப்பான். அந்த அச்சத்தையெல்லாம் போக்கி வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு. அதுதான் அந்த சுதந்திரம். போயிட்டு வா, அதுக்கு இறைவன் உன்னோட இருப்பான், அப்படிலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். அதை நேரான வழியில் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறாங்கிறத ஒரு கண்காணிப்போடு இருக்கணும். அது முக்கியம். ஒரு கைடன்ஸ். நம்ம கொடுக்குற சுதந்திரத்தை அவன் வந்து கரெக்டான வழியில் கொண்டு போயிட்டுருக்கானா, அப்படி நேரான வழியில் போயிட்டான்டா நிச்சயமாக அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நான் தோக கத்தையிலேருந்து உங்கள் சகோதர அபிபுல்லா பேச தொடங்கிக்கிறேன். நான் அவசியமானது என்ற அணியில் சிறந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறேங்க. இப்போ மனிதன் படைப்பிலேயே, இறைவன் படைப்பிலேயே வந்து 10 விரல் நம்ம சமமாக இருக்கா, சின்னது பெருசு குட்டை நட்டை இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா பிள்ளைங்களும் ஆபத்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாப்பனுங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுரா, நல்லா சுதந்திரமாயிடுறா, அப்படிறா இப்படிறா, பைக் வாங்கணுமோ பைக் வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு செல்லமும் சந்தோஷமாக கொடுத்து கெடுத்துடுறாங்க. ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்கள் இருக்குது அவசியமானதுன்னாக்க அந்த எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த காரியத்துக்கு பயன்படுத்துது. எத்தனையோ பிள்ளைங்கள் இன்றைக்கி படித்து முன்னேற்றம் ஆகலையா, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு விஞ்ஞானியும் கலெக்டராகவும் வக்கீலாகவும், எந்தெந்த பிள்ளைங்களை டீச்சரு வாத்தியார் இப்படி மருத்துவ டாக்டராகவும் பல இதில் வந்து துறைகளில் வந்து வக்கீல் கலெக்டரு இப்படிங்கிற முறையில் பல பிள்ளைங்கள்லாம் முன்னேற்றமாக இருக்குது. இன்றைய உள்ள காலத்தில் ஒரு கருத்துக்களும் பிள்ளைங்களை வந்து இன்னாருக்கு இன்னது எழுதி வச்சான்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் எல்லா பிள்ளைங்களும் ஆபத்து போகுதுன்னு ஆபத்து நினச்சா ஆபத்தாக தான் போயிடாங்க. ஏன்னா ஒரு கருத்துக்கள் நம்ம வந்து புரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும், இது செஞ்சால் பிள்ளைங்க முன்னேற்றம் ஆகும், இந்த காய் எப்படி நவத்தணும், எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லும் போது தாங்க பிள்ளைங்களுக்கு அவசியமானதாக ஒன்று இருக்குது. இப்போ எத்தனை பிள்ளைங்களை வந்து நம்ம பார்க்கலாம், பிளேனை ஓட்டுது, ராக்கெட்டு ஓட்டுது, விஞ்ஞானத்துக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, கால் பந்து, அந்த பந்து, கிரிக்கெட்டு, இப்படி ஃபுட்பாலு, இப்படி பல விதத்தில் ஒரு பிள்ளைங்களை பெற்றோர்களுக்கு ஒரு கருத்துக்களும் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லதும், நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் ஒரு மதிப்பும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு பிள்ளைங்களும் பெற்றோர்களுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மற்ற பிள்ளைங்க முன்னேற்றம் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தொகையாக நான் வாழ்ந்தது பத்தாதுங்க, எனக்கு பிறகு எத்தனையோ பிள்ளைங்க நல்லபடியாக இருக்குன்னு போகணுவார்னு சொல்லி பல விதத்தில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு கருத்துக்களும் பதிவிட்டு கொண்டு மூக்கு மேரில் வரல வைக்கக்கூடிய கட்டத்தில் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க. ஏன்னா ஒரு பிள்ளைங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நான் படித்தது இல்லாமல் பெற்றவங்க ஒரு மதிப்பை தேடி கொடுக்கணும், தகப்பனாருக்கும் ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கணும், மற்ற மாணவருக்கும் நல்ல மதிப்பு கொடுக்கணும், நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அவசியமானது கட்டத்தில் இந்த விண்வெளிக்கு செய்கிறதும் போகிறதும் வர்றதும், விண்வெளியில் போயிட்டு வர்றதும் போகிறதும் வர ராக்கெட்டில் போடுறதும் வர்றதும் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பும் இன்னைக்கு உள்ள நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு சின்ன பிள்ளைல நினைக்கிறவங்க ஒரு மேடையில் பார்த்தாக்க
நம்மலாம் ஒரு நேரத்தில் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து அவன் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பிள்ளைங்க வந்து அப்படியே மனசில் பதிய வச்சுக்கிட்டுங்க, எழுத்தை பதிய வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக பாடுதுங்க. ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கட்டும், மற்ற பாடகராக இருக்கட்டும், பல பேர் இருக்கிறாங்க. அந்த எழுதி வாக்கியத்தை பார்த்து படிப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தா அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்குதுன்னா, அந்த மனப்பாடமாக ஒரு மேடையில் ஏறி ஸ்டேஜில் ஏறி இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு குரல் வடிவும் அப்படியே சூப்பராகவும் பெருமை தேடி கொடுக்கக்கூடிய தகப்பனாருக்கும், பெற்றோருக்கும், பிள்ளைங்களுக்கும், மற்ற மற்ற மனிதர்களுக்கும் ஒரு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய கட்டத்தில் பிள்ளைங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஆபத்து ஆபத்து சொன்னால் ஆபத்துன்னா ஆபத்து தாங்க. இப்போ போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ சைக்கிளில் போன ஆபத்து தாங்க, அதில் போன ஆபத்து தாங்க, நடந்து போனாலும் ஆபத்து தான், புல்லு தடிக்க கீழே விழுந்தாலும் ஆபத்து தான், கீழே விழுந்தாலும் கல் தடிக்க விழுந்தாலும் ஆபத்து தான். அப்படி ஆபத்து ஆபத்து நினச்சிக்கிட்டு முடங்கிட்டு கிடந்தா முடம் வந்து கொம்பு தீனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆகிடுங்க. அதனால ஆபத்துங்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும், ஃபோன் வரணும் அப்படி சொல்லி அந்த பெருமையை தேடி தேடி கொடுக்கக்கூடிய கட்டத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பாகவும், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பாகவும், இன்னும் பெருமை தேடி கொடுக்கக்கூடிய கட்டத்தில் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று நம்ம வாங்கி கொடுக்கும் போதுங்க எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போகுது, அப்படி ஆகிடுது, இப்படி ஆகிடுது, ஆபத்தாகிடுது அப்படின்னு சொல்லி நீங்களும் நினச்சிக்க கூடாது. ஆனால் பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்கள் வளர்ந்து முன்னேற்றமாகி நல்லபடியாக வாழ்ந்த சரித்திரமாக படைச்சிருக்க கொண்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கும் ஆபத்து நினைச்சா ஆபத்து தான். ஆபத்துலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவசியம்தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதர்கள் மட்டுமல்ல, பிராணிகள் கூட, வாயில்லா ஜீவன்கள் கூட அந்த பிள்ளைகளுக்கு பாசத்தை கொடுக்கின்றது, பாசத்தை கொடுக்கின்றது, பாராட்டுகிறது, பாதுகாக்கின்றது. அப்படிதான் நம்மளும் பிள்ளைகளை வந்து பாசத்தை கொடுக்குறோம், பாராட்டுறோம், பாதுகாக்கிறோம், அதற்கு தேவையானதை நம்ம செய்கிறோம். இந்த உலகம் வந்து அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. அப்படிதான் இறைவன் வந்து இயங்க செஞ்சிருக்கிறான். இது வந்து உலகம் என்பது வந்து நிரந்தரமானது அல்ல. 50-60 ஆண்டு காலம் வாழக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்துல வந்து மனிதன் பிறக்கிறான், இறக்கின்றான். யாரும் நிரந்தரமா இருக்க போறதில்லை. எங்களுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்று சொன்னால், எல்லாமே ஒரு சோதனை தான். இந்த உலகம் சோதனை. நாம் படைக்கப்பட்டது ஒரு சோதனை. மனைவிமார்கள் ஒரு சோதனை, பிள்ளைகள் ஒரு சோதனை, எல்லாமே சோதனையாகத்தான் இருக்கிறது. இந்த சோதனை காலத்தை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். 50-60 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அதை நாம் அனுபவித்துத்தான் வாழ வேண்டும். அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னா நம்ம பிறந்துட்டோம், இனிமே தப்பிக்க வழி இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். அதில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் நடக்கும். இது இறைவனுடைய ஒரு ஏற்பாடு. மலேசியாவில் இருந்து ரஹமத்துல்லா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்றால், அவசியமானதே என்ற அணியில் நான் வந்துள்ளேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திரம் கொடுப்பது நல்லதுதான். ஏன்னு சொன்னா நம்ம எல்லா பிள்ளையும் நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. அதனால நமது குழந்தைகளை நமக்கு சுதந்திரம் கொடுத்தா அந்த போக்கில் போயிருங்க. சுதந்திரம் எதுக்குன்னா ஒரு ஒரு கட்டுப்பாடு தான் சுதந்திரம் கொடுக்கும். சரிங்களா? கட்டுப்பாட்டோட சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தன் வழியை தன் வழி, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், அது எல்லாத்தையும் பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு ஒரு இதா இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு குழந்தைகளை நம்ம பேணி காத்து நம்மளோட நல்ல நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்க நல்லபடியா தான் செஞ்சு கொடுக்குறீங்களா. நம்ம எல்லாரும் யாரும் கோசக்கூடாது. சரிங்களா? நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த சுதந்திரம் கொடுக்கும் போது சுதந்திரம் நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாட்டோட சுதந்திரம் கொடுக்கணும். கட்டுப்பாட்டு தான் உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு அடங்கிடுறதில்ல. சரிங்களா? கண்டிஷனை நம்ம கண்காட்சி தான் இருக்கிறோம்.
நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய செயல்முறையும், நம்மளுடைய எண்ணங்களை போல தான் நம்ம வாழ்க்கை ஆகும். அதே போல தான் நம்ம குழந்தைகளும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் பிள்ளைங்க அதை செய்யும். நம்ம என்ன அதை செய்யக்கூடாதுன்னா அது பிள்ளைங்க செய்யாதுங்க. சரிங்களா? இப்போ வந்து வழிகாட்டிய வந்து ஒரு கண்டிஷனோட பிள்ளைங்க வளர்ப்பது வந்து சுதந்திரம் வந்து அவசியமானதான். நான் லப்பை குடிக்காட்டைச் சேர்ந்த அப்துல் சமத். எனதருமை நடுவர் அவர்களே, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதா அல்லது ஆபத்தானதா என்பதாக தலைப்பை தந்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அவசியமானது மட்டுமல்ல, அவசரமானதும் கூட. ஆக அந்த அடிப்படையில் எனதருமை நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் மாறி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், வாழ்வோம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள், பிள்ளைகள், கோகிலுடைய ஆதிக்கம், ஸ்மார்ட் போன் நிறைந்த ஆதிக்கம், ஒரு பொத்தானையை தட்டிவிட்டால் யாவும் தேடும் காலமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இன்றைய நிலைப்பாடுகளிலே அதில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்திடல் வேண்டும் அல்லவா? அதில் இருக்கக்கூடிய கேடுகளையும் நல்லவைகளையும் நம் பயன் தரக்கூடிய நிலைப்பாடுகளை சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த அடிப்படையில் இவையெல்லாம் தீங்கு தரக்கூடியது எனதருமை பிள்ளைகளே. ஆகவே நான் சொல்லுவதை சொல்கின்றேன், நீங்கள் இதை கேட்டு சுதந்திரமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய நிலைப்பாடுகளிலே அவசியமானதல்லவா என்பதை பெற்றோர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனதருமை பேச்சாளர் பெருமக்களே நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரம் வந்து அவசியமானது என்ற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறத பொதுவாக இன்றைக்கு நடைமுறையில் பிள்ளைங்க இருக்கிற சூழலை வச்சு எல்லாருமே அது ஆபத்தானது அப்படி தான் இளைஞர்களுடைய வட்டம் போயிட்டுருக்குங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா அதுவே ஆபத்தாயிரும். பிள்ளைகளுடைய மனநிலையை நான் புரிந்தவர்களாக இருக்கணும். பெற்றவர்கள் பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற சூழலில் பிள்ளைகளுடைய மனநிலை பெரிதும் மாறி இருக்கு. ஏதோ ஒரு சின்ன அறிவுரை கூட நம்ம சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில், எல்லாமே தனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் வளர்கிறார்கள். நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப கராராக அந்த கண்டிப்பு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த கரார் கண்டிப்பு இல்லை, கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். அதே நேரத்தில் அந்த கவனிப்பு என்பது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும். அவங்க முகம் சுழிச்சிற அளவுக்கோ, நம்ம என்னடா நம்ம அப்பா அப்படி இருக்காரு, நம்ம அத்தா அப்படி இருக்காரு, நம்முடைய அம்மா அப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. சரி, நமக்கு தான் சொல்கிறாங்களோ. சில பிள்ளைங்க ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்குவாங்க. சிலர் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்த கண்டிப்பெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டிப்பு இல்லாதனால தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையுமே பள்ளிக்கூடத்தில் எல்லாமே மாறி இருக்குல்ல. அப்போ அங்கே ஆசிரியர்கள் இப்போ உள்ள சூழ்நிலை மாறி இருக்குல்ல. அந்த கண்டிப்புங்கிறத எந்த அளவுக்கு தெரிஞ்சு அதை எப்படி பக்குவமாக சொல்லணும், கனிவாக கொண்டுகிட்டு போய் அவங்கள இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வீட்லேயும் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்டிப்போடு நம்ம இது பண்ணிட முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை படுக்கிறது போல் அதை எடுத்து, நிறைய வருது, இப்போ வாட்ஸ்அப்லேயே வருது, பொதுவாக வருது, எதை எடுத்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்களுடைய வளர்ச்சி என்ன, நம்ம குடும்பம், நம்ம பெற்றோர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சூழலை ஃபுல்லாக புரியணும். அது அவசியம். அதை பக்குவமாக சொல்ல தெரிகின்ற மனம் வேண்டும். நான் தான் கலை ஜாஃபர் அத்திக்கடை. இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் ஆபத்தானதா அல்லது அவசியமானதா அல்லது ஆபத்தானதா? உண்மையிலேயே அவசியமானது. யாருங்க சொன்னா ஆபத்தானது? யாரு சொன்ன ஆபத்தானதுன்னு? வெளிநாட்டில் தகப்பனார் சம்பாதித்து பணங்காசு அனுப்பி
வைக்கிறார். ஓகே. அந்த பிள்ளைகளை பிள்ளை எப்போ பிறந்தது கூட தெரியாது, 2 வருஷம் நின்று தான் வருவார் தகப்பனார். இது ஆரம்ப ஸ்டேஜில் அவருக்கு லீவு கிடைக்காது. பிறந்த பிள்ளைய பார்க்கறது கூட சமயத்தில் 2 வருஷம் தான் வருவார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் நிலை மாறி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்துச்சு. பிள்ளையை பார்க்கணும் ஆவலாய் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இதெல்லாம் லீவ் எடுத்து லீவு முடிஞ்ச பிறகு வந்திருக்காங்க. ஆனால் இதில் என்னண்டா, பிள்ளைகளை வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய வளர்ச்சி உள்ள நாடாக எல்லா நாடும் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும் போது பிள்ளைகள் தகப்பனார் கூட இல்லாததுனால சில தவறுகள் நடக்கலாம். தகப்பனுடைய பேச்சுகளை கேட்காம தன் இஷ்டத்துக்கு ஏதாவது காரியம் செய்யலாம். அது பிரச்சனையாக வந்து முடிஞ்சாலும் முடியும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் வரும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது. சுதந்திரத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை பாருங்கள், அந்த பிள்ளைங்களுடைய பேச்சை பாருங்கள். ஏன் உள்நாட்டில் தான் வருவோம். உள்நாட்டில் எத்தனையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தகப்பனார் ஒரு மளிகை கடை வச்சுருப்பாப்புல. தகப்பனாருக்கு வயசான பிறகு அந்த பிள்ளைகள் அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருப்பதை காணவில்லையா? பட்டி தொட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரில எந்த துறையில் பிள்ளைகள் விளங்கி வரல, எந்த மதமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை அவ்வளோ டேலண்டாக இருக்குது. சுதந்திரம் இருக்கிறதுனால இப்போ உள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எவ்வளவு ப்ரொஜெக்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ அற்புதமாக செஞ்சு காமிக்குது. நம்மலாம் காலத்தில் படிக்கிறப்ப ஒரு படம் வரைகிறது கூட நமக்கு தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்கள ஒவ்வொரு லைன்லையும் அவ்வளோ திறமையாக இருக்காங்க. ப்ரொஜெக்ட் எந்த ப்ரொஜெக்ட் கொடுத்தாலும் செஞ்சு காமிக்கிறாங்க. ஒரு பைலாக்குலர் மிஷினை அப்படியே அட்டையில் செஞ்சு காமிக்கிறான், இந்த பாரு அப்படின்ட்டு. இது ஏன் அந்த சுதந்திரம்? அந்த பிள்ளைகளும் சுதந்திரமாக சரி. கார் பைக்கு சம்மந்தமாக வருவோம். 12 வயசு பிள்ளை தன் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு பறக்கிறான் சுதந்திரம் கொடுத்து. அதில் 1-2 பை மிஸ்டேக் ஆகலாம். அதுக்கு தான் ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கக்கூடாது. சுதந்திரத்தில் வளர்ந்து வந்த பிள்ளைகளை போய் கவனித்து பாருங்கள். சொல்லி வச்சு கேட்கல, சொல்லி வச்சுட்டாக்க தாப்பம் ஊரில் எல்லாமே சில சொல்லி வச்சு கேட்காம தான் இருக்கும். தாப்பம் தான் வெளிநாட்டில் இருக்குமே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விசிட் விசா எடுத்துட்டு ஊருக்கு வந்து பார்க்குறோம். அப்போ சில பிள்ளைகள் அப்படி இப்படி போகத்தான் செய்யும். அதுக்கான ஒட்டுமொத்த பிள்ளைகளை குறை சொல்ல முடியாது. இது என்னுடைய வாதம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் திருவாரூரைச் சேர்ந்த சிவா என்னும் சிவசங்கரன். டிசம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதி நடைபெற்ற பட்டிமன்றத்தில் பேசிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேச முடியவில்லை, அடுத்த பட்டிமன்றத்தில் அவசியம் வந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நண்பர்களையும் அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறோம். நடந்து முடிந்த இந்த பட்டிமன்றம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதா அல்லது ஆபத்தானதா? இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் ஆபத்து என்ற அணியில் பிள்ளைகள் மொபைல் போனில் அதிகம் நாட்டம் செலுத்துகிறார்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசினார்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இந்த கருத்தை பேசிய எத்தனை பேர் உங்களின் பிள்ளைகளுக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆன்லைன் வகுப்பு நடக்கிறது என்று கூறியதும் மொபைல் போனை வாங்கி கொடுத்துள்ளீர்கள்? மொபைல் போனில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஏதாவது குறிப்பிட்ட தகவலை அல்லது செய்தியை அறிந்து கொள்ள நூலகத்தில் சென்று தேடி பார்த்து அறிந்து கொள்வோம். தற்போது அப்படியெல்லாம் இல்லை. உட்கார்ந்த இடத்தில் மொபைல் போன் மூலமாக தேடி அறிந்து கொள்கிறோம். நேரமும் அலைச்சலும் மிச்சம். பிள்ளைகள் பந்தய குதிரைகள் அல்ல. உங்களின் எண்ணங்களை திணிக்காதீர்கள். அவர்களின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பீடு செய்வது என்பது மிகப்பெரிய தவறு. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக பிள்ளைகள் தவறான வழியில் நடந்தால் ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் குறை கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அந்த தவறாக நடக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பு, நான் பொறுப்பு, இந்த சமுதாயம் பொறுப்பு. இதை எண்ணி தலை குனிவோம். முடிந்தால் அவர்களுக்கு நல்வழி காட்ட முயற்சிப்போம். சுதந்திரம் என்றால் பிள்ளைகள் யாருடைய தலையீடும் இல்லாமல், கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுயமாகவே சிந்தித்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதனை செய்து கொள்வதாகும்.
பிள்ளைகளுக்கு முன்மாதிரியே பெற்றோர்தான். பிள்ளைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் சிறுவயதிலேயே கற்றுக் கொடுங்கள். கண்மூடித்தனமான அன்பும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் கூடாது. வீட்டில் இருப்பவர்கள் கடவுள் பக்தியுடனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து அன்புடனும் மரியாதையுடனும் நேர்மையுடனும் தவறாமல் ஒழுக்கத்துடனும் இருந்தால் பிள்ளைகளும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, ஆனந்தம் ஆகியவற்றுடன் வாழ கற்றுக்கொள்வர். மன்னிப்பு கேட்கும் தைரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். மன்னிப்பு கேட்க எதற்கு தைரியம் வேண்டும் என்கிறீர்களா? ஒரு தவறை தான் செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க தைரியம் வேண்டும். மன்னிப்பு கேட்பது நல்ல குணம். தவறு செய்திருப்பது தெரிந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற குணத்தை சொல்லிக் கொடுங்கள். நல்லது எது, கெட்டது எது என்று அவர்களாகவே கற்றறியும் நிலைக்கு கொண்டு வாருங்கள். எந்த தோல்வி வந்தாலும் உடனே மீண்டு எழும் பக்குவத்தை அவர்களின் மனதில் விதையுங்கள். எது நடந்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட உங்களது அனுபவங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது என்று தெரியாமலேயே, எது சரி எது தவறு என்று தெரியாமலேயே பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஏதோ பள்ளிக்கு அனுப்பினோம், கல்லூரிக்கு அனுப்பினோம், வேலை தேடிக்கொண்டார்கள், திருமணம் செய்து வைத்தோம், அத்தோடு நம் வேலை தீர்ந்தது என்று பெரும்பாலான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். வேறு சிலரோ பிள்ளைக்கு அவ்வளவா படிப்பு வரல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் சொத்து சேர்த்து வைத்து விட்டு போவோம், பிற்காலத்தில் நமக்கு பின் பிள்ளை துன்பப்படாமல் இருக்கட்டும் என்று நினைப்பார்கள். ஒரு வரியில் திருவள்ளுவர் சொல்லித் தருகிறார், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், அவர்கள் வளர்ந்த பின் கற்றறிந்த சான்றோர் அவையில் அவர்களுக்கு முதலிடம் கிடைக்க வேண்டும், அப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிறார். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெறச் செய்வதே. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்றுத் தருவதே. பெற்றோர்கள் நல்ல நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் நல்ல ஆசானாகவும் இருக்க வேண்டும். அன்பு நண்பர்களே, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் பெரிதும் அவசியமானதே 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 என்று தீர்ப்பு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் நண்பன், திருவாரூரைச் சேர்ந்த சிவா என்னும் சிவசங்கரன்.